விருதுநகர் மற்றும் சிவகாசி திருத்தங்கல் பகுதி மக்களின் நிலத்தடி நீர் மற்றும் விவசாய தேவையை பூர்த்தி செய்யும் உயிர்நாடியாக திகழ்வது ஆனைக்குட்டம் அணை. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக சரியான பராமரிப்பின்றி அணையின் மதகுகள் பழுதடைந்தது. இதனால் மழைக்காலங்களில் மழை நீரை தேக்கி வைக்க முடியாமல் அவை மதகுகள் வழியே வீணாக வெளியேறும் அவல நிலை பல ஆண்டுகளாக நீடித்து வந்தது. இப்பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணும் நோக்கில் நவம்பர் 26, 2021 அன்று சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் அரசன் அசோகன் அவர்கள் மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் பொறியாளர்களுடன் இணைந்து அணைப்பகுதியை நேரில் சென்று ஆய்வு செய்தார்கள். மதகுகளின் சேதம், கரைகளில் மண்டி கிடந்த புற்கள் மற்றும் பராமரிப்பற்ற சாலைகளை பார்வையிட்ட அவர் மாவட்ட நிர்வாகத்தின் உதவியுடன் இதனை சீரமைக்க அப்போதே உறுதியேற்றார். இதனைத் தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு, விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ARR சீனிவாசன் மற்றும் அப்போதைய விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோருடன் இணைந்து சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் அரசன் அசோகன் அவர்கள் மேற்கொண்ட இடைவிடாத முயற்சிகளின் பலனாக செப்டம்பர் 24, 2024 அன்று தமிழ்நாடு அரசின் சுமார் 28 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இதற்கான மேம்பாட்டு பணிகள் துவங்கப்பட்டன. மேலும் பணிகள் துரிதமாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நமது சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் அசோகன் அவர்கள் நேரடியாக திருச்சிக்கே சென்று ஷட்டர் தயாரிக்கும் பணிகளை ஆய்வு செய்தார்கள். அவரது இந்த தீவிர முயற்சி ஜனவரி 1, 2025 புத்தாண்டு தினத்தன்று முதல் கட்டமாக 2 ஷட்டர்களும், அதனைத் தொடர்ந்து ஜனவரி 28, 2025 அன்று மீதமுள்ள 7 ஷட்டர்களும் அணைக்கு வந்து சேர்ந்தன. அனைத்து பணிகளும் மிகவும் தரமாகவும் விரைவாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் மார்ச் 22, 2025 மற்றும் மே 6, 2025 ஆகிய தேதிகளில் நமது சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் அரசன் அசோகன் அவர்கள் தொடர்ச்சியாக கள ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். இவரது இந்த தொலைநோக்கு திட்டத்தால் தற்போது ஆனைக்குட்டம் அணை முழுமையாக புதுப்பிக்கப்பட்டு நீர் வீணாவது தடுக்கப்பட்டுள்ளதுடன் அப்பகுதியின் குடிநீர் பாதுகாப்பு அடுத்த தலைமுறைகளுக்கும் உறுதி செய்யப்பட்டுள்ளது.